tuga brahante, lara tuga brahante virahante. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ராட்டு பிரஹாந்தே லதியாந்தே ரதியாந்தே, ராட்டு வலஹாந்தே ரதியாந்தே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, ஒருவருக்கே, ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. காலங்களை உயர்த்தி துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, ஒருவருக்கே. இன்னொரு முறை துதி உமக்கே, துதி பார்த்தேனையா. எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுகிறீங்க? ஒருவரும் உம்மை போல இல்லையா. எத்தனை மனிதர்கள் எத்தனை பேர் உணர்ந்து சொல்லுகிறீங்க? ஓ, நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா. உந்தனின் மாறாண்பை மறவேனையா. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. இயேசுவுக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். என் இயேசு, கரங்களை உயர்த்தி உமக்கே துதி, உமக்கே கணம். அவருக்கு மகிமை செலுத்த விரும்புகிறவர்கள் மாத்திரம் ரெண்டு கரங்களை உயர்த்தி உங்களுடைய ஆராதனை இயேசுவுக்கு மாத்திரமே. ஓ, உமக்கே துதி, உமக்கே கணம், உமக்கே புகழ். தூயரே, தூய
பாத்திரரே பாத்திரரே துதியுமக்கே. ஆமென். கரங்களை உயர்த்தி தூயரே தூயரே நீர் ஒருவரே. Praise the Lord. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நாள் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக உங்களோடு இந்த தேவனுடைய வார்த்தையின் மூலம் தொடர்பு கொள்வதற்கு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களே தேவனுடைய வார்த்தையை குறித்து பார்க்கிறோம். முக்கியமாக இன்று தேவனுடைய வார்த்தையின் நன்மைகள். தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதினால் அதை தியானிப்பதினால் நமக்கு ஏராளமான நன்மைகள் உண்டாகிறது. ஆகவே தேவனுடைய வசனம் மாத்திரமே ஒளியாத ஒன்று. அந்த வார்த்தை நமக்குள் வரும் பொழுது நாம் ஜீவனுள்ளவர்களாய் மாறுகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். தேவனுடைய வார்த்தை ஜீவனை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை மனமகிழ்ச்சியை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தை சமாதானத்தை கொடுக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். அது செழிப்பாக மாற்றும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை இந்த செய்தி மூலம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். தொடர்ந்து தரித்திருங்கள். தேவனுடைய வார்த்தையின் நன்மைகள். தேவனுடைய வார்த்தையின் நன்மைகள் 2 தீமோத்தேயு 3:15-16. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். பைபிள் என்ன சொல்லுது? உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானவனாக்கத்தக்க பரிசுத்த எழுத்துக்கள். இந்த பைபிள் உன்னை ஞானவானாய் மாற்றும். இந்த பைபிள் உன்னை ஞானவானாய் மாற்றும். ஞானவான் என்றால் மற்றவர்களால் செய்ய முடியாததை உன்னால் செய்ய வைக்கும். ஞானவான் என்றால் நீ மற்றவர்களை விட சிறந்து விளங்குவாய். இந்த பைபிள் உன்னை வித்தியாசமாய் காட்டும். நீங்க இந்த பைபிளை படிக்க ஆரம்பித்தால் நீங்க ஞானவானாய் மாறுவீங்க. மற்றவங்க செய்யற மாதிரி நீங்க செய்ய மாட்டீங்க. மற்றவங்க வாழுற மாதிரி வாழ மாட்டீங்க. நீங்க வித்தியாசமாய் வாழ்வீங்க. இன்னொருவன் செய்ததை பார்த்து இந்த சர்ச்ல செய்வதல்ல ஞானம், நாமாவே செய்வதுதான் ஞானம். தேவன் அப்படிப்பட்ட ஞானத்தை இந்த பைபிள் தருவார். இந்த பைபிளை நீ வாசிக்க வாசிக்க உனக்கு பெரிய ஞானம் வரும். 16ஆம் வசனம் சொல்லுது, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவினால் அகலப்பட்டிருக்கிறது. தேவனை மனுஷன் தேறினவனாக சம்பூர்ணம் உள்ளவனாக படி. இந்த பைபிளை நீ வாசிக்க வாசிக்க நீ பூரணமாய் மாறுவாய். உனக்கு ஒரு குறைவும் இருக்காது. நீ சம்பூர்ணம். உங்க வாழ்க்கையில குறைவு இருந்தால் பைபிளை நீங்க படிக்க படிக்க உங்கள் குறைவுகள் நிறைவாய் மாறும். நீங்க எந்த அளவுக்கு பைபிளை நேசிக்கிறீங்க, எந்த அளவு பைபிளை வாசிகளோ அந்த அளவுக்கு பூரணம் தேறி முற்றும் கம்ப்ளீட்டமாவீங்க. உங்க குறைவுகளை 1000 பேருக்கு சொல்றதை விட, உங்க ஃபேமிலியில இருக்க பிரச்சனை சொல்றதை விட பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த பைபிள் உன்னை நிறைவாய் மாற்றும். தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவன். நீங்க நல்ல கிரிகைகள் செய்வீங்க. கிறிஸ்டியன் சொல்வது சண்டே சர்ச்சுக்கு வாங்குறது, தசம்பாது கொடுக்கிறது, வீட்டுல ஜாம் பண்ணது, உபவாசம் பண்ணது, பைபிள் வாசிக்க மட்டும் நல்லதுகள் செய்ய வேண்டும். ஆனா நல்லதை செய்ய முடியுது இல்லைன்னா தனக்கிட்டே வசதி இல்லை. ஆனா பைபிள் சொல்றது நல்லதை செய்ய உன்னை தகுதியாய் மாற்றும், வசதியாய் மாற்றும். இந்த லெவல் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, நான் ஊழியக்காரனால அல்ல, நான் பாஸ்டர்னால அல்ல, இந்த பைபிள் எனக்கு அதை செய்ய வைத்தது. என்னை தகுதி உள்ளவனாய் மாற்றியது பரிசுத்த வேதம் தான். பலருக்கு நன்மை செய்ய என்னை வைத்தது பரிசுத்த வேதம் தான். இந்த பைபிளை நீங்க வாசிக்க வாசிக்க உன்னுடைய லெவல் மேல வரும். இது உன்னை தூக்கி கொண்டு வரும். அப்ப இது பரிசுத்த எழுத்துக்கள். பரிசுத்த எழுத்துக்கள் சொல்லுங்க. பரிசுத்த எழுத்துக்கள். பரிசுத்தம் என்றால் ஒளி. ஒளி என்றால் சுத்தம் அல்ல, கிளீன் அதல்ல, விசேஷமானது. வைரம்
மாணிக்கம், இதெல்லாம் ஒரு ஒரு விசேஷமானது, அன்காமன், ஒரு வித்தியாசம். அதுதான் பரிசுத்தம் என்பதுக்கு அர்த்தம். இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார் தன்னுடைய சீசலுக்காக. யோவானின் புத்தகம் 17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும். அதன் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரே உங்க சத்தியத்தினால இவங்களை வித்தியாசமாய் மாற்றும். ஆண்டவர் உங்க சத்தியத்தினாலே இவங்களை மற்றவர்களை போலாமல் அன்காமனாய் மாற்றும். இவங்க செய்கிற காரியம் மற்றவங்க போல கூடாது. எதனாலே? சத்தியத்தினாலே நீ செய்யும். தொடர்ந்து வசனம் என்ன சொல்லுது? உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியம் உன்னைய வித்தியாசமாய் மாற்றும். இந்த பைபிள் உன்னை வித்தியாசமாய் மாறும். நாம எங்க குடும்பத்துல சொந்தத்தோடு சொந்தமா இருந்தோம். ஆனா இன்றைக்கு பைபிளை தூக்கணுமோ, அன்றைக்கு சொந்தத்தில் எல்லாரை விட கத்தங்களை வித்தியாசமாய் மாற்றினார். ஆமென். என்னுடைய ஒரு மகன் சொல்ல அந்த மகனை வீட்டுக்கு வாங்க, கல்யாணம் சொல்ல வர மாட்டேன், பர்த்டே சொல்ல வர மாட்டேன். ஏன்னா பைபிள் என்னையா அப்படியே வித்தியாசமாய் மாற்றுது. இந்த பைபிளை நீ எடுத்து வாசிக்க இடத்துல உன் குடும்பத்துல 10 குடும்பம் இருக்கலாம், ஆனா உன் குடும்பம் மட்டும் அது வித்தியாசமா இருக்கும், அது ஆசீர்வாதமா இருக்கும், அது ஜெயமா இருக்கும், அது உயர்ந்திருக்கும். என் ஆண்டவர் உன் குடும்பத்தை ஒரு மேன்மையான குடும்பமாய், ஒரு ஆசீர்வாத குடும்பமாய் இந்த காலையில சொல்லுவேன். என் தேவன் உன்னை வித்தியாசமாய் மாற்றுவார், உன்னை வேறு பிரிப்பார். சத்தியமே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை செய்யும். ஹல்லேலூயா. இந்த சத்தியம் உன்னை விடுதலை செய்யும், இந்த சத்தியம் உன்னை உயர்த்தும். ஆமென். உட்கார்ந்து. Praise God. Hallelujah. Hallelujah. Right. ஒரு கேள்வி கேட்க போறேன். ஆண்டவர் படைத்த உலகத்தில் தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு நிலத்தை வச்சாங்க. அந்த நிலம் பாலும் தேனும் ஓடுக ஒரு அழகான நிலம். அப்படி பார்க்கிற நேரத்துல இந்த உலகத்திலே ஒரு சிறந்த நாடு என்றால் அது எந்த நாடு? இஸ்ரவேல் நாடு. உலகத்திலே ஒரு அழகான நாடு, செழிப்பான நாடு, ஒரு மேன்மையான நாடு, அது இஸ்ரவேல். அங்கு போனா கலிலேயா கடல்ல மீன் இப்படி அள்ளி எடுப்பாங்க, ரோஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க. பீட்டர் போட் இருக்கு, பீட்டர் ஷாப் இருக்கு, என்னென்ன வச்சுக்கலாம். அவ்வளவு அழகு. அங்க போலீஸ பார்த்தா கேர்ள்ஸ் எல்லாம் போலீஸா, எல்லாம் சும்மா ஹைட்டா இருப்பாங்களா, உயரமா இருப்பாங்களாம். அவனோட கலரே வித்தியாசம், ஏன்னா அங்க பழங்கள் வித்தியாசம். அப்ப உலகத்திலே ஒரு மேன்மையான நாடு எந்த நாடு? இஸ்ரவேல். உலகத்திலே மேன்மையான புத்தகம் எந்த புத்தகம்? பைபிள். கின்னஸ்ல நம்பர் 1. இரண்டாவது அது எங்கோ மூலையில கிடைக்குது. உலகத்தில் அதிக அச்சடிக்க புத்தகம் பரிசுத்த வேதாகமம். உலகத்தில் அதிக மொழிபெயர்ப்பு உள்ள புத்தகம் பரிசுத்த வேதாகமம். உலகத்தில் எந்த புஸ்தகத்தை வாசி, எந்த கதையை வாசி, எந்த நியூஸ் பேப்பர் வாசி, ஒரு முறை வாசிக்கலாம். ரெண்டாவது ஆசைப்பட்டா வாசிக்கலாம், மூணாவது வாசிக்க மாட்டோம், குப்பையில போட்டுருவாங்க. ஆனா இந்த ஒரு புத்தகத்தை வாசிக்க வாசிக்க அது புதுசா பேசிக்கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் தேசம் பரிசுத்த வேதம். தேவ ஜனங்களுக்கு தேவன் பழைய இஸ்ரவேல் தேசத்தை கொடுத்தாங்க. எங்களுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமான தேசமாகிய பரிசுத்த வேதத்தை கொடுத்தார். அப்ப இந்த வேதம் எப்படிப்பட்டது என்று பார்க்க உபாகமம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். எங்க கொண்டு போறாரு?
நல்ல தேசத்துக்குள் உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல புத்தகத்துக்குள் கொண்டு போறார். இது என்ன புத்தகம்? நல்ல புத்தகம். இந்த புத்தகத்தை யாராவது காலையில் எடுத்தா நீங்க நல்லது எடுத்தீங்க. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்துக்குள் கொண்டு போகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அந்த தேசத்துக்குள் போனா அவங்க சில்லுன்னு இருக்கும். அந்த நாடை பார்க்க ஆசை. மலைகள், குன்றுகள், ஆறுகள், நீரூற்றுக்கள் எல்லாம் இஸ்ரேல் தேசத்துல எல்லா இயற்கை வளங்கள் உண்டு. அதுக்குள்ள போனா மனசு நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த புத்தகத்துக்குள்ள போனா உன் மனசு நல்லா இருக்கும். இது எடுத்து உள்ளெடுக்கணத்துல ஒரு வித்தியாசமான உலகத்தினை இருப்பது போல இருப்பாய். இது உன்னை வித்தியாசமான இடத்துக்கு அழைத்து செல்லும். ஒரு செழிப்பான நாட்டில் இருக்க வைக்கிறது போல இந்த புத்தகம் உன்னை சகல ஆசீர்வாதங்களுக்குள்ளே உன்னை அழைத்து செல்லும். இந்த காலையில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நம்ம எத்தனை பேர் இந்த ஆசீர்வாதமான நிலமாகிய புத்தகத்தில் நம்முடைய நேரங்களை செலவிடுவோம்? எவ்வளவு நேரம் இந்த புத்தகத்தில் எங்க டைம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம்? அது ரொம்ப முக்கியம். நீ இந்த புத்தகத்துள்ள போகணத்தில் உன்னுடைய சூழ்நிலையே மாறும். ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ள வருவாய். ஏதோ இடத்துல இருக்கிறத விட இந்த புத்தகத்துக்குள்ள இருக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலை மாறும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை உன் வாழ்க்கையில கொண்டு வருவார். அந்த வசனம் சொல்லுது, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்றார். இந்த காலையில் சொல்றேன், நீங்க இந்த பைபிள் எடுத்தாலே நீங்க ஒரு நல்லதுக்குள்ள போறீங்க. நீங்க சூஸ் பண்ணது நல்லது. அங்க போனவங்க உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில கவலை எல்லாம் மறந்துடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போயிருவீங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை உண்டு. இயேசு சொல்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல. இந்த அப்பம் இல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னை வாழ வைக்கும். என்னை வாழ வைப்பது இந்த புத்தகம். எனக்கு வாழவே பிடிக்காது, எனக்கு ஜீவிக்க பிடிக்காது, அப்படி இருக்கிறியா? இந்த புத்தகத்தை எடுத்து பார். இந்த புத்தகம் உன்னை வாழ வைக்கும். ஏன் இந்த புத்தகம் எடுக்காம இருக்கீங்க? இந்த புத்தகம் உன்னை உயர்த்தி வைக்கும். இந்த புத்தகம் உன்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு போகும். இந்த புத்தகம் உன்னை ஆசீர்வாதமான இடத்துக்கு கொடுக்கும். ஒவ்வொரு வார்த்தையிலும் நீ பிழைப்பாய். அது உன்னை வாழ வைக்கும். மறித்து போன இடத்தை உயிரடைய செய்யும். மறித்து போன வியாபாரத்தை உயிரடைய செய்யும். உன்னை மறித்து போன உன்னுடைய பொருளாதாரம் உயிரடைய செய்யும். மறித்து போன உன்னுடைய குடும்ப வாழ்க்கை உயிரடையும். இந்த புத்தகம் அப்படி மாற்றும். இந்த புத்தகம் உன்னை மாற்றும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். லாங் லைஃப். யாருக்கா டாக்டர் சொன்னாங்களா இப்ப கிட்னி கொஞ்சம் கொஞ்சம் பழசாயிட்டு சீக்கிரம் செத்து போவீங்கன்னு சொல்றாங்களா? பைபிளை வாசி, நீ நீண்டமாய் வாழ்வாய். நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப வாழ விருப்பல, சீக்கிரம் செத்து போன நல்லோம். இந்த சீக்கிரம் செத்து போன நல்லோம், செத்து போன நல்லோம் சொல்லுதானே, அதுகள் போவாதுகள் எங்க உயிர் இழுத்து கொண்டு. என் கேள்வி இதுதான், சீக்கிரம் செத்து போயிடுறேன், நான் பரலோகம் போயிடுவேன். நான் கேட்கிறேன், நீ சீக்கிரம் செத்து போய் பரலோகம் போய் கடவுளுக்கு என்ன பிரயோஜனம்? நீங்க சீக்கிரம் செத்து பகலோது போனா கடவுளுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஏதாவது இருக்குதா? ஒண்ணு கடவுளுக்கு ஏதோ நிறைய பேர் இவங்க சீக்கிரம் செத்து போனா கடவுளுக்கு பிரயோஜனமாயி, ஏதோ மாமியார் அதை பார்த்து கொண்டு இருக்கும். மக வீட்டுக்கு வர வந்துட்டியா, தேங்காய் கொஞ்சம் திருவு, வீட்டை கொஞ்சம் கூட்டி போடு. இந்த மாமியாரோட வேலையை தான், அதை கொஞ்சம் செய், இதை கொஞ்சம் செய். வந்தோன்ன வந்துட்டியா, ஏதோ ஆண்டவர் வந்துட்டீங்களா, சரி தேங்காய் கொஞ்சம் திருவு, அப்படி ஆண்டவர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இந்த பைபிள் உன்னை வருஷத்துக்கு பெருக்கும். சீக்கிரம் சாகக்கூடாது. ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. நாம் இந்த பூமியில நீண்ட நாட்களா வாழ்ந்தால், பலருக்கு ஊழியம் செஞ்சு
இன்னும் பல தலைமுறைகளுக்கு ஊழியம் செஞ்சு ஆண்டவருக்காக. ஆமென். அதுதான் ஆண்டவருக்கு பிரயோஜனம், அதுதான் ஆண்டவருக்கு சந்தோஷம். இன்னும் நிறைய பேரை மிஷனரி அனுப்பி நிறைய பேருக்கு ஊழியத்தை செய்ய வைத்து ஒரு பெரிய உதவி செய்யலாம். ஆமென். ஆமென். நிறைய மருந்து குடிக்காத, நிறைய இது குடி. பைபிள்ல இறைமையா சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே நான் அதை புசித்து உட்கொண்டேன். இதை சாப்பிடு, கால் எலும்பி நல்லா இருக்கும். யாராவது டாக்டர் சீக்கிரம் செத்துருவீங்க, உங்களுக்கு கேன்சர் எல்லா இடமும் போயிட்டு சீக்கிரம் செத்துருன்னு டாக்டர் சொன்னாங்களா? பைபிள் எடு. நீ பைபிள் எடுத்தா நீ ஆயுள் முழுக்க வாழ்வா, சீக்கிரம் டாக்டர் செத்துக்குவான். உண்மையை சொல்றேன், அவன் செத்துவான், நீ சாக மாட்டா. ஏன்னா பைபிள் உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. அது வாழ வைக்கும், உனக்கு நீண்ட ஆயுள கொடுக்கும். நான் 120 வயசு வரை வாழ்வேன். உங்க புள்ளைகளையும் கல்யாணம் கட்டி வச்சு, உங்க புள்ளைகளை கல்யாணம் கட்டி வச்சு எல்லாருக்கும் ஊழிய சேர்த்த கத்த வச்சுக்காரு. ஆமே. உங்களை எல்லாரையும் புதைக்கிறது நான் தான், உங்க புள்ளைகளை புதைக்கிறது நான் தான். அவ்வளவு நம்பிக்கை. ஏன்னா இந்த பைபிள்ல அவர் சொன்னால் ஒரு நாளும் போய் சொல்ல மாட்டார். அவர் சொல்லிய வார்த்தை மாறாது, அது நிச்சயம் நடக்கும். ஹல்லேலூயா. 120 வருஷம் வாழ்வேன்னா அதுக்கு அடையாளம் இருக்கு. ஏன்னா என் கண்ணு நல்லா தெரியுது. 53 வயசு. எத்தனை வயசு? 53 வயசு. காது நல்லா கேட்குது, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். கடவுள் கொடுக்க. இது எதுனாலனா என் சக்தி இல்லை, என் பலன் இல்லை. இந்த வசனம் உள்ள போக நேரத்துல செத்து போனதெல்லாம் உயிரடைய செய்து, சாவுக்கு ஏதுவான புதுப்பித்து வசனம் உயிரடைய செய்யும். லாசரஸ் வெளியே வா, அந்த வார்த்தை அவன் உயிரடைய செய்தது. ஹல்லேலூயா. தலித்தா தகுமே எலும்பே, செத்தது உயிரடைச்சு. உள்ள அந்த எலும்புகளை பார்த்து ஆண்டவர் எசேக்கியா தீர்க்கதரிசி சொன்னாரு, கர்த்தருடைய வார்த்தையை பேசு, எலும்புகள் உயிரடையும், உயிரடையும். ஆமென். இந்த வசனம் உயிரடை செய்யும் கொடுக்கும். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவிய அப்படியே கூடப்பா கேட்டுக்கொண்டு. தூங்குற பார்வதி எலும்பி கேளு, கேட்டுக்கொண்டே நல்லா கேளு. அடுத்த முக்கியம், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது. டெய்லி உன் கண்ணுக்கு இந்த பைபிள் வாங்கணும். என்ன வேணும்? கண்ணுக்கு இந்த பைபிள் வேணும். இந்த கண்ணாடி போடுங்கலாம், கண்ணாடி போட்டு போட்டு பைபிளை வாங்க. ஒரு 10 நாள் 15 நாள் ஆக நேரம் கண்ணாடி கழட்டுக்கு தெளிவாக விளங்கும். இந்த ஃபோனை பாரு பாரு, 9ஆம் நாள் கண்ணு மங்கி போயிடும். ஆனால் இதை பாரு, கண்ணுக்கு வெளிச்சம் வரும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது பார்த்தாக, அவைகள் உன் இருதயத்துக்குள் காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிகளுக்கு அவைகள் ஜீவன், உயிரை கொடுக்கும். உங்க வாழ்க்கையில ஏதாவது வேலை செய்யாட்டி அந்த பகுதியை வேலை செய்ய வைக்கும், உயிரை கொடுக்கும். செத்து போனதெல்லாம் உயிர் அடையும். ஊழியனை வாழ வைக்கல, என்னை வாழ வச்சது இந்த வசனம். இந்த வசனம் தான் எனக்கு ஊழியத்தையே கொடுத்துச்சு. பைபிள் சொல்றது ஜீவனை கொடுக்கும். உன் கண்ணுக்கு ஜீவனை கொடுக்கும், உன் கிட்னிக்கு ஜீவனை கொடுக்கும், உன் வாழ்க்கைக்கு ஜீவனை கொடுக்கும், உன் குடும்பத்துக்கு ஜீவனை கொடுக்கும். அது மட்டும் இல்ல, அந்த வசனம் சொல்லுது, அவைகளை கண்டுபிடிக்கவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். இது உடலுக்கெல்லாம், சொல்லுங்க, உடலுக்கெல்லாம், முழு உடம்புக்கும் ஆரோக்கியம். இப்ப சொல்லுங்க, சில மருந்துகளுக்கு வெளிநாட்டில் அழகா டிவியில் சொல்லுவோம், அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுவோம், இது கிட்னிக்கு நல்லது அப்படி சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சொல்லுவோம். இதுல சைட் எஃபெக்ட்ஸ் இது இருக்குன்னு டக்குன்னு சொல்லுவான். பக்க விளைவுகளுக்கு இது கண்ணுக்கு நல்லோம், இதுக்கு நல்லோம், அதுக்கு நல்லோம். உலகத்தில் இருக்க எந்தாவது ஒரு மருந்து சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாத மருந்து இருக்குதா? எல்லாத்துக்கும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கு.
ஆனா இந்த மருந்து மட்டும், அந்த மருந்து எடுத்தா ஒண்ணுக்கு சுகம் வரும், ஒண்ணுக்கு வியாதி வந்துடும். ஆனா இந்த மருந்து அதுக்கும் சரி வரும், இதுக்கும் சரி வரும், முழு உடம்புக்கே சுகம். பைபிளை வாசிக்கவங்க நல்லா உற்சாகமாக, நோய் இல்லாம, வியாதி இல்லாம, தெம்பா சும்மா தகதகன்னு இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? சும்மா தகதகன்னு இருப்பீங்க. நல்லா புஷ்டியா இருப்பீங்க, ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நடந்து முட்டி தேஞ்சிட்டு. சிங்கப்பூர்ல என்ன செய்வானா, இந்த முட்டி தேஞ்சவங்களுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்து அங்க அடிப்பான். எப்படி அந்த 3 வீல்களுக்கு வெஹிக்கிள்களுக்கு இடையில கிரீஸ் அடிக்கிறானோ உள்ள அடிப்பான். நல்லா பைபிளை முட்டியில வச்சு வாசி, எல்லா கிரீஸ் உள்ள போயிடும். ஏன்னா இது முட்டியை கூட பலனாய் மாற்றும். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை ஒரு மருந்து. அது முழு உடலுக்கு சுகம், உன்னுடைய கிட்னிக்கு சுகம், உன் நுரையீரலுக்கு சுகம், உன்னுடைய கண்ணுக்கு, உன் பல்லுக்கு, உன் மூக்குக்கு, உன் ஆட்டுக்கு, உன்னை நகத்துக்கு, உன்னை ஸ்கின்னுக்கு, உன் காதுக்கு. இதான் மருந்து. ஆமென். பாகம் 8:7. உன் தேவனாய் கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். முதலாவது இதுக்குள்ள போனா உன் சூழ்நிலை நல்லாக்கும், ஒரு நிம்மதியான இடத்துக்கு போய்வா. ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, 8ஆம் வசனம், அது கோதுமையும் வாட்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். செல்வாக்கு, ஒரு செழிப்பு, ஒரு செழிப்பு, ஒரு ஆசீர்வாதம். இது அத்தனை அங்குதான் உனக்கு கிடைக்கும். உனக்கு ஒரு செழிப்பு நிறைந்த வாழ்க்கை. நான் பைபிளை வாசித்தே பணக்கான ஆனேன். நான் பைபிள் உட்காந்து எச்சி போட்டு வாசித்தியே நான் பணக்கான ஆகினேன். நிறைய பேர் சொல்லலாம் எச்சி போட்டு வாசிக்கூடாது. வாசிக்காதவன் எச்சி போட்டு வாசித்தாலும் பரவாயில்ல, வாசிக்காம இருக்கிறத விட நீ எச்சி போட்டு வாசித்தாலும் பரவாயில்ல. இந்த பைபிள் உன்னை வாழ வைக்கும், பைபிள் உன்னை ஆசீர்வதிக்கும். இது ஒரு பரிசுத்த புத்தகம், இது உன்னை மேல வைக்கும். அப்ப இன்றைக்கு நீ பைபிளை வாசித்தால் உன் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம். அடுத்த வசனம் பாருங்க, 9ஆம் வசனம். அது தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாத. அங்க போன தாழ்ச்சி, கர்த்தரின் மேய்ப்பராக நான், அதான் எனக்கு குறைவில்லை. கடவுள் என் மேய்ப்பர், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஏன்னா அவ புல்லுக்கு இடத்துல என்னை கொண்டு போறார். அதுதான் இந்த வசனம். இந்த வசனம் இடத்துல நீ வந்தா உனக்கு குறைவு இருக்காது. பைபிள் சொல்லுது, இந்த தேசம் ஒரு தாழ்ச்சி இல்லாமல் அப்பம் புசிக்கிறதும் ஒன்றும் உனக்கு குறைவுபட தேசம். நம்ம தேசத்துல பல குறைவுக்கு, பல தேசங்கள குறைவுக்கு, ஆனா உலகத்திலே குறைவே இல்லாத தேசம் இஸ்ரவேல் தேசம். உலகத்திலே அதிகமான டூரிசம் அது இஸ்ரவேல் தான். இஸ்ரவேல மண்ணை பிறக்கினாலும் காசு தான், அங்க தண்ணி எடுத்தாலும் காசு தான். அவன் மீனை வித்தே நாட முன்னுக்கு வந்துட்டான். அவ்வளவு பெரிய காசு. அங்க ஒரு குறைவும் இல்லை. இந்த பைபிளுக்குள் வா, உன் வாழ்க்கை நிறைவா இருக்கும். இன்றைக்கு இந்த பைபிள் உட்காந்து காலையில கொஞ்ச நேரம் வாசி. அது அப்படியே பகல் நான் என்ன செஞ்சுக்கேன்னா, இப்ப நேற்று ஒன்றுக்கு வந்து 5ஆம் அதிகாரம் வாசித்தேன். தியானத்தை பத்தி உங்களுக்கு போன கிழமை பேசினேன். இந்த மாசம் ஃபுல்லா பைபிள் பார்த்தா. ஒன்றுக்கு வந்து 5க்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா ஏன் கோர்ட்ஸுக்கு போய்ங்க, போலீஸுக்கு போய்ங்க? உங்க சர்ச்சிலே தீர்க்க முடியாதா? உங்க குடும்பத்திலே தீர்க்க முடியாதா? ஏன் இதை கேஸ் எடுத்து போகா? உன்னை வெக்கம் ஆகிறதுக்கு சொல்றேன். உன் சர்ச்சில் ஒரு சின்னவனுக்கு சொல்லி கேச முடிப்பான். நீங்க தேவதூதரை நியாயம் விசாரிக்க வேண்டியவர்கள், நீங்க எப்படி போவீங்க? அதை நான் யோசித்தேன். இப்போ ராத்திரி அவனை என் ஃபோனில் 2 மணிக்கு ஒரு அலாம் போட்டுக்கேன், பக்கல 8 மணிக்கு ஒரு அலாம் போட்டுக்கேன். ஏன்னா இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமானது, அதை தியானிக்க மனிதன்
அப்ப 2 நேரம் நான் தியானிக்கிறேன். ராத்திரி அது 2 நிமிஷம் அப்படியே நினைச்சிட்டேன். என் வாழ்க்கையில குறைவு இருக்காது, ஒரு குறைவும் இல்லை, ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கை. இந்த பைபிள் நீங்க எப்பெல்லாம் தொடங்குங்களோ அன்றைக்கு உங்க குறைவு அது நிறைவாய் மாறும். இன்றைக்கு ஒரு பைபிள் வாங்க, அந்த பைபிள் எடுத்து வாசிங்க. நிறைய பேர் பைபிளை தொடங்குறது இல்லை, சர்ச்சுக்கு வாங்கின மட்டும் தான் தொடச்சிட்டு வருவாங்க. காலைல எழுமண போனை பிடிக்காத, பைபிளை பிடி. பைபிள் ஒன்னே பிடிக்கும். காலைல எழுமணே போன் தான் பிடிக்காத, பைபிளை பிடி. அவசரப்படாத ஆபீஸுக்கு போக, உட்கார்ந்து அழகா வாசி, அது உன்னை வாழ வைக்கும். ஆமென். ஏன்னா நான் 1000 வசனம் ஜெபம் பண்ணதை விட பைபிள்ல ஒரு வசனம் நாங்க வாசித்தாலே அது வீட்டுக்கு செழிப்பு கொடுக்கும். அது உண்மை. காலிருந்து முழங்கால் போட்டு 2 அவர் ஜெபிக்கிறத விட நீ 2 வசனத்தை வீட்டில் வாசி, இது ரொம்ப வல்லமையானது. ஏன்னா நீ ஜெபம் பண்ணியது அதெல்லாம் உன் வார்த்தை, ஆனா அவருடைய ஒரு வார்த்தை போதும். நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காக சுகமாவா. இந்த பைபிள் உன்னை வாழ வைக்கும். இந்த பைபிள் எடுத்து வாசி. யாராவது என்னை பார்த்து கேட்கலாம், சரி பாஸ்டர் இன்னைக்கு நான் வாசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, பைபிள்ல எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண? முதல்ல இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எங்க இருந்தாவது ஸ்டார்ட் பண்ண. ஏன்னா இந்த பைபிளை நீ எங்க கை வச்சாலும் அங்க ஆசீர்வாதம் தான், எதை தொட்டாலும் ஆசீர்வாதம் தான், எந்த வசனத்தை வாசித்தாலும் அது உன்னை வாழ வைக்கும். ஹல்லேலூயா. உன்னை வாழ வைக்க புத்தம், இது உன்னை ஆசீர்வதிக்கும். பைபிள் சொல்லுது, 9ஆம் வசனம் சொல்லுது, அது கல்லுகள் இரும்பாய் இருக்கதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் தேசம். அது ஸ்ட்ராங்கான கல்லு. அது உள்ளுக்கு போனாங்க கல்லெல்லாம் ரொம்ப பேலன். நீ இதுக்குள்ள போனா எல்லாமே பேலனாய் மாறும். 2வது செம்பை வெட்டி எடுக்கலாம், நீ ஒரு பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் மாறுவாய். இந்த வேதம் உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றும். செம்பை வெட்டி எடுக்க அளவுக்கு இந்த வேதம் உன்னை உயர்த்தி வைக்கும். இந்த வேத புத்தகம் உன்னை குறைவில்லாமல் வைக்கும். இது ஒரு செழிப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க பார்த்தோம், எல்லாம் கவனிங்க, 2 தீமோத்தேயு 3:15 இந்த வேதம் உன்னை ஞானவானாய் மாற்றும். இந்த வேதம் உன்னை ஞானவான். பிரசங்கி 8:1 ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும். மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க. மனுஷனுக்கு எது ஞானம்? தேவனுடைய வார்த்தை. இதுதான் அவனுக்கு ஞானம் கொடு. இதை வாசிக்கிறதுல உன் முகம் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். சும்மா அரிசி மாவையும் பிப்பிஞ்சாவையும் தக்காளியும் பெகட்டி மூஞ்சில தேய்ச்சி பக்கமூன மாதிரி இருக்காது. உன்னை சும்மா பார்த்தாலே பயம். அரிசி மாயெல்லாம் பூசி இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது, பைபிளை வாசிக்க வாசிக்க உன் முகத்துல இருக்க சுருக்குகள் போயிடும். ஆமே, என் முகத்துல சுருக்கெல்லாம் போகுது பைபிள் வாசிக்கணத்துல. ஒரு ட்ரீட்மெண்ட் இல்லை, ஒரு ஃபேஷியல் இல்லை, ஒரு பேக் இல்லை, ஒன்லி பைபிள் பேக். நீ 1000 பெக்க போட்டு அப்படி போனமா கிடைக்கிறா. இந்த பொம்பளை வேலைப்பாங்க, ஒரே நாள் ஒபாமாக பார்க்குங்க. கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் ஐயோ தொல்லை ஆத்துல, ஏன் வீட்டில் 2 இருக்கே. நிறைய அப்படிதான் ஊரெல்லாம் சுத்தும், திடீர்னு ஒரே நாள் ஒபாமாக பார்க்குங்க. பூசி கீசி எல்லாம் இருக்கும், வீட்டில் 2 ஆவி நடக்குது. உண்மைக்கு சொல்றேன், பைபிள் தான் உன்னை செழிக்க வைக்கும். இந்த பைபிள் உன் முகத்தை பிரகாசிக்கும். ஒரு செழிப்பு, அந்த செழிப்பு மனசு நிறைஞ்சிருக்கனால வர செழிப்பு. எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டிருக்கனால ஒரு செழிப்பு. மனசு சந்தோஷமாக இன்னைக்கு யோசிக்க வேணும், கவலைப்பட வேணும் வாழ்க்கையில் ஒண்ணு இல்லை. ஏன்னா இந்த பைபிள் என்னை மாத்துது. வாழ்க்கையில பிரச்சனையான நேரத்தில், வியாதியா நேரத்துல பைபிள் எடு. ஹாஸ்பிட்டல் இருந்தா 5 ஆப்பிளை கொண்டு போய் கொடுக்காது, பைபிள் வாசி. இதுதான் வல்லமை.
இந்த வார்த்தை வல்லமை. அந்த வசனத்தை பாருங்க, முகத்தை பிரகாசிக்க வைக்கும், ஒரு செழிப்பு. பிரசங்கி 8:1 சொல்லுது, மனுஷன ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூக்கம். ஏதாவது ரொம்ப கோமா, ரொம்ப டென்ஷன், ரொம்ப ப்ரெஷரா இருக்கீங்களா? புருஷங்கால் திடீர்னு ப்ரெஷராக வருவான், வீட்டுக்கு டென்ஷனில் வருவான், எல்லா ட்ரெஸ்ஸோட வருவான். வந்தவன் காஃபி கொடுக்காத, பைபிளை கொடு, வாசி தம்பி, அதிகாரத்தை வாசி, அப்படியே ஆல் அவுட். பைபிள் உன்னை குளிர பண்ணும், இந்த வசனம் உன்னை குளிர பண்ணும். அவர் புல்லுள்ள இடங்களிலே உன்னை மேய பண்ணி இந்த புல்லுக்கு இடத்துல கொண்டு போய் அது போன அமர்ந்த இடத்துல போய் வச்சுக்கோங்க. இந்த புல்லு இருந்தா உனக்கு அப்படியே எல்லாம் கூலாய் மாறும். ஒரு அமர்ந்த இடத்தை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த பைபிளை வாங்கிக் கொள்ளுங்க. பைபிளை எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்டில் ஆன்ல ஒரு பைபிள் வச்சுக்கொள்ளுங்க, உங்க படுக்கை கிட்ட ஒரு பைபிள் வச்சுக்கொள்ளுங்க, ஏன் டாய்லெட்ல கூட ஒரு பைபிள் வச்சுக்கொள்ளுங்க. பரிசுத்தர வித்தியாசம். இந்த பைபிள் எங்க வேணா வச்சுக்கொள்ளலாம். நீ வாசிக்கணும், இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இது உன்னை வாழ வைக்க புத்தகம். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனை இதுதான் எல்லாருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. என்னத்தை அனுப்புறது, என்னத்தை போடுன்னு தெரியாது. எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக் இல்லை. என் பேரில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் சர்ச்சுக்காக வச்சுருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராமில் கலக கூட பார்த்தில்ல. அதெல்லாம் உன் வாழ்க்கையை நாசப்படுத்தும். இதுகள் இருந்தால் தான் பிஸ்னஸ் செஞ்சு முன்னுக்கு வரலாமன்னா, பில்கேட்ஸ் ஃபோன் இருக்க காலத்தில் தான் முன்னுக்கு வந்தாரா? ஆபிரகாம் லிங்கன் ஃபோனுக்கு காலத்தில் முன்னுக்கு வந்தாரா? வரல. இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஃபோன் இருக்க காலத்தில் வெற்றியா செஞ்சாரா? இல்லவே இல்லை. இந்த ஃபோன் உன் வாழ்க்கையை நாசப்படுத்தும். இந்த ஃபோன் உன்னை வாழ வைக்காது. எப்போ பார்த்தாலும் ஃபோன், எதுக்கு எடுத்தாலும் ஃபோன். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, எல்லாம் நினைப்பாங்க, இந்த ஃபோன் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? இந்த ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? முடியாது. அப்படின்னா இந்த ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஃபோன் உங்களை ஆட்டி படைக்குது. இந்த ஃபோன் உங்களை ஆளுகை செய்து, பிசாசு உங்களை ஆளுகை செய்ய கொடுக்க. நீங்க ஆள வேண்டியவங்க, ஆனா ஃபோன் உங்களை ஆளுது. என் கேள்விதான், டிங் அப்படி பட்டோன்னு அந்த அம்மா சமைச்சு கொண்டு அம்மா தொடச்சுக்கொண்டு ஓடி போகுது. ஏன்னோ ஒபாமா மெசேஜ் அனுப்பிட்டாங்க. டிங்குன்னு பட்டுன்னு நான் கேட்கிறேன், யாக்காது முடியுமா? டிங்குன்னு பட்டுன்னு பட்டது இருக்கட்டும், நான் ஒகாவுக்கு போய் தான் பார்ப்பேன்னு சொல்ல முடியுமா? இந்த போன் ஒகாவுக்கு போய் தான் பார்க்கப்பேன்னு சொல்ல முடியுமா? எத்தனை பேருக்கு முடியும்? பைபிளை வாசிக்கிறதுல இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி இந்த பைபிளை சுவிட்ச் ஆன் பண்ண படி. நிறைய பேர் வாழ்க்கையில போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணதே இல்லை. ஆமாவா இல்லையா? 24 மணி நேரம் தான். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் எடுக்க முடியுமா? நான் சர்ச்சுக்கு கேட் கிட்ட வார நேரம் நான் இந்த போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணேன். முடியுமா? எத்தனோ கால் மிஸ் ஆகும். ஆண்டவருக்காக மிஸ் ஆகணும் அத்தனையும் அவர் 100 மடங்காக தருவார். ஒரு சேலஞ்ச் அடு. இந்த போனை நீ சுவிட்ச் ஆஃப் பண்ணாதனால தான் 10 தடவை போனை பார்க்கிறா, ராத்திரி எழுப்பி பார்க்கிறா. காலைல எழுமன முதல்ல பிடிக்க வேண்டியது கையில தேவனுடைய வசனம். இப்ப கவனிங்க, காலையில பைபிள் இருக்கு, போன் இருக்கு. சரி, உங்களுக்கு 10 இந்த 10 சர்வீஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் ஆசீர்வாதம். யோவான் 1:1 எடுங்க. ஆதியிலே எல்லாம் கவனிங்க. ஆதியில் என்னாச்சு? எல்லாம் இங்க பாருங்க. எதிர்ச்சு வார்த்தை. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. யார்? தேவன் பிதா இடத்தில். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்த. ஆனா இந்த வார்த்தை தேவனாக, அந்த வார்த்தை மாமிசமாகி 14 வசனம் யாரு? இயேசு. அப்ப இந்த வார்த்தை யாரு?
எல்லாம் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. இந்த வார்த்தையாக இயேசு. எல்லாம் இங்க பாங்களே, இந்த வார்த்தையாக இயேசு. காலையில காட்டி இது எல்லாம் பாங்க, இது இயேசு. காலைல இயேசு இருக்காங்க, போன் இருக்கு. முதல்ல நீங்க யாக எடுக்கீங்க, எடுத்தது பேசு, எடுத்தது பேசு. முதல்ல நீ யாக தோட்டுக்கா, யாக உனக்கு வேணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடு. ஃபர்ஸ்ட் நீ தொட வேண்டிய எண்ணத்தை அவருடைய பைபிளை. உன் வாழ்க்கை செழிப்பாக்கும். உங்களால் முடியுமா அந்த ஃபோன் இல்லாமல் ஒரு நாள் வாழ? ஃபோன் உங்களை கண்ட்ரோல் பண்ண விட வேண்டாம். எத்தனை பேருக்கு முடியும் டேட்டா ஆஃப் பண்ணி இருக்க ஒரு நாள், முழு நாள்? எத்தனை பேர் கேளும்? உங்களை நீங்க கட்டுப்படுத்துங்க. உங்களை வேற யாரும் கண்ட்ரோல் பண்ண விட வேண்டாம். உங்களை கட்டுப்படுத்தணும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான், வேற எதுவும் கூடாது. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி பைபிளை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. உங்க லைஃபை கத்த ஆன் பண்ணிடுவாங்க. பிரியமானவர்களே, இன்றைய செய்தி உங்கள் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையும் வேதத்தை வாசிக்க வேண்டும் என்ற வாஞ்சையும் கொடுத்து இருக்கும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கை ஒரு மலையின் மேல பட்டணமாக மாறும். வேதம் சொல்லுது, பர்வத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு, வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு. வார்த்தையை வாசிக்க வாசிக்க உங்க வாழ்க்கை வார்த்தையின் மேல் கட்டப்படும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை நேசிங்கள். தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிறதுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று வேதம் சொல்லுது. அவர் நிச்சயம் இந்த செய்தி உங்களை ஆசீர்வதிக்கும். நான் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக, அவருடைய செழிப்பின் கரம் உங்களோடு இருப்பதாக, அவருடைய வல்லமையின் கரம், அவருடைய கிருபையின் கரம் உங்கள் யாவரோடும் கூட இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.